ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். சமீபத்தில் அவர் ஆதரவு வரதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பார்த்துக்காங்க 4% 5% வந்திருக்கு. ஃபண்டும் சரியா போகல, எல்லாரும் சொந்த காசை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கட்சி நிர்வாகிகள் ரொம்ப சோழ்வு அடைஞ்சிட்டாங்க. ஆதரவு உள்ள வரலன்னா இப்பயே ஊத்தி முடிப்பாங்க, அந்த அளவுக்கு நிலைமை தான் இருக்கிறார் அவரு. அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமா திமுக எதிர்க்க ஆரம்பிச்சார், கட்சி ஆரம்பிச்சார். நீ வந்துட்டார். இந்த சேஞ்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் யார் இவருக்கு பின்னாடி இருந்து இயக்குறார்கள், என்ன அழுத்தம் விஜய் கொடுக்கப்பட்டிருக்கு. தலித் இளைஞர்கள் வாக்கு, இஸ்லாமிய இளைஞர்கள் வாக்கு, இதை நீங்க வாங்கணும். அதான் விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. எப்பவுமே அந்த வாக்குகள் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில போய் சேர்ந்துட்டே இருந்துச்சு. அப்ப விஜயை வைத்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்யறாங்க. அது விஜய் அதான் செய்யறாரு. இன்னைக்கு விஜய் யாரோட கூட்டி வைக்க முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழக உச்சி கழகம் பல இடங்களில் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இல்ல அவரு பாஜக சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான் இவரும் சொல்றாரு. ஒட்டுமொத்தமா ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர்ங்கிற ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. அது இல்லைங்கிற ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு சட்டமன்றம் கெட்டு போச்சு. விஜய் அரசியல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டு நாளுக்கு நாள் விஜயின் சாயம் வெளுத்துக்கிட்டே இருக்கு. நடக்கூடிய தேர்தலில் அவர் எல்லா தொகுதியிலும் நிற்பாரு, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்குவாரு. அதற்கு பிறகு திருப்பி அடிக்க போகும். அதே மாதிரி விஜய் அவர்கள் அண்ணான்ற ஒரு விஷயத்த இந்த அடையாளம் ஏன் அண்ணாங்கிற ஒரிஜினலாக ஒரு அண்ணா இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் பல சாதனைகளை பண்ண அண்ணா. அவர் தான் உண்மையான அண்ணா. அந்த அண்ணாவுக்கும் இந்த அண்ணாவுக்கும் வேறு வேறு ஒரு அடையாளப்படுத்திக்கிற நினைக்கிறார். ஒரு பெண்கள் மத்தியில், ஒரு ஆண்கள் மத்தியில் அண்ணான்னா ஒரு இமேஜ் வரும். எந்த கட்சி தலைவராது மேடையில் இருந்துட்டு ஆட்டி விடுவாங்களா? உலகத்துல மேடையில் உட்காந்து ஆட்டின்னு வர்றாப்லையே ஒரு கட்சி தலைவர் செய்யலாது. ஒரு அடிப்படை அரசியல் புரிதலே இல்லாத ஒரு தற்கொலை விஜய். வணக்கம் சார். வணக்கம். புதிதாக கட்சி துவங்க இருக்கக்கூடிய நடிகர் விஜயனுடைய அரசியல் வெளிப்படையாக புரிஞ்சிக்க முடியுது. அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவர் ஸ்பெசிஃபிக்காக இப்போ திமுக எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய வாக்குகள் பெரிய உள்ள கவர்றாங்க. அந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணுறாங்க, திமுக ஸ்கோர் பண்ணுறாங்க. அதை பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அது வெளியில் வரதே ரொம்ப ரேரான விஷயம். பல விமர்சனம் வந்தால் கூட வெளியே வர மாட்டார். பட் அந்த விஷயத்தில் ஒரு அரசியலாம் செய்கிறாரு. எப்படி இந்த அளவுக்கு இஸ்லாமிய வாக்குகளை டார்கெட் பண்ணி அரசு செய்கிற இடத்துல அவர் வந்திருக்காருன்னா இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்னு கூட 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க சொல்லி கொடுத்த ஐடியா தான். விஜய்க்கெல்லாம் அந்த ஐடியா வந்திருக்காது. ரெண்டாவது, அவருக்கு விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் தலித் இளைஞர்கள் வாக்கு, இஸ்லாமிய இளைஞர்கள் வாக்கு, இதை நீங்கள் வாங்கணும். அதான் விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. எப்பவுமே அந்த வாக்குகள் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போய் சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. திமுக தலைமையான கூட்டணிக்கு ஒன்று விசிகா கூட்டணி அதில் இருக்கும், கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, காங்கிரஸ் இருக்கும், திமுக இருக்கும். இந்த கூட்டணிக்கு என்ன பண்ணுவோம்னா தலித் இளைஞர்கள் வாக்கு, இஸ்லாமிய இளைஞர்கள் வாக்குலாம் ஒட்டுமொத்தமாக அங்கே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த தலித் ஒரு தோழர் மாதிரி காமிச்சிட்டே இருப்பார். பெரியாரை, அம்பேத்கரை ப்ரொமோட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களே விஜய் தொடர்ந்து பண்ணிட்டார். இப்போ என்னென்னா இஸ்லாமிய வாக்குகளையும் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இப்தார் நோம்புங்கிற ஒரு நாடகத்தை ஒரு ஃபோட்டோ ஷூட் அன்னைக்கு நடத்தி லுங்கியெல்லாம் கட்டி தலையில் தொப்பிலாம் போட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ணிட்டு போயிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியை உங்களால் நடத்த முடியல. ஏகப்பட்ட குளறுபடிகள். அதில் வந்த பாதி பேர் இஸ்லாமியர்கள் இல்லை, ரசிகர்கள். உண்மையாக இஸ்லாமியராக இருந்தவங்க அங்கே பல பேர் அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நோம்பு வச்சுட்டு வெளியில் நின்றுருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்கலன்னு ஏகப்பட்ட குழப்பம் நிறையா கொடுத்த செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு 2000 பேர் 1000 பேர் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியல. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆளணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் இந்த இளம் தலைமுறையில் வாக்குகள் கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போயிடக்கூடாது. அப்போ விஜயை வைத்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்கிறாங்க. அது விஜய் அதான் செய்கிறாரு. இன்றைக்கி விஜய் யாரோடய கூட்டணி வைக்க மாட்டார். விஜய் தனியாக தான் 234 தொகுதியில் நிற்பார். ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்குவார். அந்த வாக்குகள் திமுக விழுகிற வாக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. திமுக விழுகிற வாக்குகள் திமுக தான் போடுவாங்க. அது மாறுறதுக்கு மாற்றமே கிடையாது. திமுக எதிரான வாக்குகள் அவருக்கு போகுங்க. திமுக எதிரான வாக்குகள் போனால் போயிட்டு போகுது. எப்பயும் திமுக விழுகாது அந்த வாக்கு. அது யாருக்கு பாதிப்பது? அவர்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. திமுகவுக்கு எதிரான, பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போகும். அதை இவங்களை வச்சு பிரிக்கணும்னு நினைப்பாங்க. திமுகவுக்கு போடக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், காங்கிரஸுக்கு போடக்கூடியவர்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு போடக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கு போடக்கூடியவர்கள் காலகாலமாக அந்த அரசியல் புரிதலோடு அங்கே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த வாக்குகளை கண்டிப்பாக விஜய் வாங்க முடியாது. அப்போ விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள், அதிமுக வாக்குகள், இந்த புதிய வாக்காளர் இந்த வருஷம் தான் ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியிருப்பாங்க இல்லையா? அந்த வாக்காளர்களை விஜய் ஸ்பாயில் பண்ணுவார். ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும்ல. இந்த 4 ஆண்டு ஆட்சி, 5 ஆண்டு ஆட்சி, இந்த ஆன்டிகமன்சி வாக்கு நிச்சயமாக அது அவருக்கு போகணும். ஆன்டிகமன்சி வாக்குகள் போகும்னா கூட பெருசாக போகாது. தமிழ்நாட்டில் பெருசாக ஒரு அதிருப்தியெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. 4 வருஷத்தில் பெருசாக அரசு ஊழியர்கள் தயாராக இருக்காங்க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. ஓல்டு பென்ஷன் கேட்டுறாங்க, அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு கண்டிப்பாக அது தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருக்காங்க.
அங்கே ஆட்சி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு பிடிஆர் சொன்னார்ல, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை அது கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஒரு இது போட்டிருக்காங்க, குழு போட்டிருக்காங்க. அதுக்குண்டான அறிக்கையை வச்சு அதை கண்டிப்பாக சுமூகமாக முடிச்சிருவாங்க. ஏன்னா அது அந்த வாக்குகள் பெரிய அளவில் நமக்கு வராதுங்கிறது தெரியும். அவ்வளோ சீக்கிரமாக அதை விட மாட்டாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி பெருசாக இந்த 4 வருஷத்தில் ஜாதி கலவரமோ மத கலவரமோ பெரிய பிரச்சனைகளோ தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப எப்பவுமே ஜாதி கலவரம் மத கலவரம் தமிழ்நாட்டில் பெருசாக நடக்காது. இல்லை போன 4 வருடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அங்கே நிர்வாகமே சீர்கட்டு போய் கிடந்துச்சு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவில் இருக்குல்ல. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கே பெருசாக இருக்குது? என்ன ஏகப்பட்ட கள்ளக்குறிச்சி பிரச்சனையாக இருக்கட்டும், வந்து பல அங்கங்கே நடந்துட்டு இருக்குது. தனி மனித பிரச்சனைகள்லாம் நீங்கள் அரசாங்கத்தினுடைய கணக்கில் சேர்க்கக்கூடாது. இது கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே இறந்தது தனி மனித பிரச்சனையா? கள்ளக்குறிச்சி விட்டுருங்க. கள்ளக்குறிச்சி ஒரு அரசாங்கத்தினுடைய அது ஒரு தோல்வின்னு வச்சுக்கலாம். கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், மரக்காணமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஒட்டுமொத்தமாக ஒரு சிஸ்டம் ஃபெயிலியருங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. அது இல்லைங்கிற ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. தமிழ்நாட்டில் யாராவது பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர முடியாமல் இருக்காங்க. நைட்டு 12 மணி நைட்டு வேலைக்கு போக முடியும். இன்றைக்கி வரக்கூடிய இந்துவில் ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்கு. அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சிட்டியில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்குது. அப்போ எங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு? நாங்கள் எப்படி வர முடியும்? சட்ட ஒழுங்கு கொட்டி போச்சுன்னா வெளி மாநில இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இங்கே வரும்? பல முதலீடுகள் இங்கே வந்துட்டு இருக்கு. ஒரு முதலீடு இங்கே வருது அப்படின்னா முதல்ல நாட்டினுடைய லா அண்ட் ஆர்டர் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டும் சரியாக இருந்தால் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டு நோக்கி வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்களையும் நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு இருக்கு. மற்ற மாவட்டங்களையும் நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா எப்படி அந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்? அப்படிங்கும்போது இவங்க ஒரு நரேஷன் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் அவங்க தேர்தலுக்காக ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செட் பண்றாங்க. அது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும்ல, எங்க அச்சத்தோட வாழ்றாங்க, எங்க பயத்தோட வாழ்றாங்க, வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ தேர்தல் அது பெருசா அது எதிரொலிக்காது. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தமிழக கட்சி கழகம் பல இடங்களில் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இன்றைய தினம். இல்லை அவர் பாஜக சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான் இவரும் சொல்றாரு, அதிமுக சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான் சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எங்கே இது ஏற்கனவே இதே சொன்ன விஷயம்தான். அதிகமாக பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலம், அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம், அதிகமாக பெண்கள் வெளியூர்ந்து வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய மாநிலம், அதிகமாக பெண்கள் இந்த தோழின்னு ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்காங்க, பெண்களுக்கு மகளிர் உதவி 1000 ரூபா கொடுக்குறாங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பெண் கமாண்டர் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இருக்காங்க, பெண் டிரைவர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே, நம்ம நாட்டில் தான் பெண் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க, பெண் இன்ஜின் டிரைவர் இருக்கிறாங்க. பல முன்னுதாரண மாநிலமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு செயல்பட்டுருக்கு. இவர்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும். எந்த பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க? எத்தனை பேர் நைட் டியூட்டிக்கு போகிறாங்க, எத்தனை பேர் டே ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க, யாரோ வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன பாதிப்பு இருக்குது? அப்படி ஒரு வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஜாதி ரீதியாக பிரச்சனை, மத ரீதியாக பிரச்சனை நடந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. எல்லாம் அவங்க வேலையை சந்தோஷமாக தானே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னால் லேடிஸ்ட்டை போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. அது மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடாது. இப்போ மே மாதத்துலேருந்து தீவிரமான அரசியல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. சுற்றுப்பயணம் உள்ள ஃபீல்டில் இறங்குற மக்களை சந்திக்கிற அப்படிங்கிற ஒரு அரசியல் முன்னெடுக்கிறங்கிறார். எப்படி பார்க்குறேன்? 6 மாதத்துல முதலமைச்சர் வர 6 மாதம் போதுமா? 1000 ரூபா சொல்கிறேன். அவர் சொல்கிறார், சொல்கிறாங்க. அதாவது அடிப்படை ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு 4 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அரசியல் இருக்குது, மக்களுடைய கருத்துக்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதெல்லாம் விஜயனுடைய நிலைப்பாடுன்னு தெரியல. ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்காரு, ஒருவேளை நீங்கள் அறிக்கை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு மாநில அரசை மட்டும் காரணம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் யோசிப்பாங்கல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. எல்லா துறையுமே அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க, எல்லா அமைப்புகளுமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்படிங்கும்போது மாநில அரசை ஒரு சுமார் என்ன சொல்கிறது, ஒரு யூனியன் பிரதேசம் மாதிரி தான் அவங்க டீல் பண்ணுறாங்க. கேட்ட ஃபண்டு கூட வர மாட்டேங்குது. அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக எதுக்க வேண்டியது யார் எதுக்கணும்? அதிகமாக எதுக்க எடுக்க வேண்டிய நீங்கள் பிஜேபி ஒன்றிய அரசை எதுக்கணும், மத்திய அரசை நீங்கள் எதிர்க்கணும். அதை விட்டுப்பட்டு மாநில அரசு அங்கே போராடிக்கிட்டு இருக்க ஒன்றை பிடிச்சிட்டு அங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமா எதுக்கணுமா? புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்க்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா? இருக்குறீங்க ஆகப்பூர்வமாக விஷயத்தை வைங்க. ஒட்டுமொத்தமாக இங்கே தானே எதிர்க்கிறீங்க, அங்கே எதுவும் எதிர்க்கிறது இல்லையே. அதான் பிரச்சனை. இப்போ மாநில அரசினுடைய எந்த அரசுமே 100% பியூரான கவர்மெண்ட்டை ரன் பண்ணவே முடியாது. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் சில குறைபாடுகள் இருக்கும். குறைபாடுகளை குட்டி காட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருக்கே. வீடு இருந்தால் வீட்டுக்குள்ள சண்டை போடலாம். வீட்டுக்கே ஆபத்து. இன்னைக்கு மொழிக்கு ஆபத்து இருக்குது, கலாச்சாரத்துக்கு ஆபத்து இருக்குது, கல்விக்கு ஆபத்து இருக்குது, ஃபண்டு வர மாட்டேங்குது, நம்மளுடைய தொகுதி போகுது,
இப்படி எல்லாத்துக்குமே இங்கே பெரிய பிரச்சனையா போராட்டமாக வாழ்க்கையா இருக்கு. நீங்க அப்ப எதிர்த்து போராட வேண்டியது யார? ஒன்றிய அரசு எதிர்த்து போராடணும், மத்திய அரசு எதிர்த்து போராடணும். அதை விட்டு போராடிக்கிட்டு இருக்க எதிர்த்து நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன அரசியல்? இது தமிழ்நாட்டு மக்கள்னா அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாத மக்களா? விஜய் அரசியல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டு நாளுக்கு நாள் விஜயின் சாயம் வெளுத்துக்கிட்டே இருக்கு. நடக்கூடிய தேர்தலில் ஒரு எல்லா தொகுதியிலும் நிற்பாரு, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்குவாரு. அதற்கு பிறகு திருப்பி அடிக்க போவார். கூட்டணி தயாரா இருக்காங்கிறாரு. கூட்டணிக்கு வந்து அவரை ஏத்துக்கிட்டு வரக்கூடியவங்களும் தயாருங்கிறாங்க. அவர் யாரை ஏத்துக்குவா? தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பாரம்பரியமான கட்சிகள் இருக்கு. எந்த கட்சி விஜய் ஏத்துட்டு போவாங்க? விடுதலை சிறுத்தைகள் எடுத்துங்க. அவருடைய டார்கெட்டே விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவன் போவாரா? விஜயை தலைவராக ஏற்றிட்டு போயிடுவாரா? நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் என் கூட வாங்கன்னு கேட்குறாரு, ஒத்துக்குருவார் அவர். அப்போ அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பயணம் போட்டு வந்திருக்காரு. நேற்று ஷூட்டிங் போட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சார். அதை நம்பி யார் போவா? இந்த VMS முஸ்தபான்னு ஒருத்தர் யாரோ ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்காரு. அவரை மானிய ஆட்கள் 2 பேர் கூட போடலாமே ஒழிய பாரம்பரியமான கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உள்ள கட்சியில் யாரும் விஜய் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்க விஜய். இல்லை, விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான். நீங்கள் தனியார் நில்லுங்க, 224 தொகுதியிலும் வாக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கி பிரித்து விடுங்க, அவ்வளோதான். அது திமுக வெற்றி பெறுவதான வாய்ப்பு தானே. திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யறாரு. இப்போ திமுக அவங்க ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. திமுக எதிர்ப்பு அரசியல் அவங்க ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவோ திமுகவோ போயிடக்கூடாது. ஒருவேளை அதிமுக தனியாக நின்னா விஜயை வச்சு இந்த வேலையை செய்வோம். தலித்து வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், அதுவும் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வாக்குகள், ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸு, பெண்கள் வாக்குகள், இதை தான் விஜய் வச்சு வாங்க போகிறாங்க. அந்த வாக்குகள்லாம் என்ன பண்ணுவாங்க? பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் எப்படி விஜய்க்கு போகும்? ஏன்னா அவர் பிஜேபி எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு. அவர் திமுக மட்டும் எதிர்க்கிறாரு. அப்படி இருக்கும் திமுக இல்லை, விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அரசியல் புரிதல் உள்ள பெரிய அரசியல் ஞானிகள்லாம் கிடையாது. அவங்க ரசிகர்கள் தான். அவங்க அந்த ஓட்டு தான் இவ்வளோ போகுது. அவங்களுக்கு வந்து பிஜேபி எதிர்த்தாருன்னா, அதிமுக எதிர்த்தாருன்னா, திமுக எதிர்த்தாருன்னா அவங்களுக்கு அதான் தெரியல. தளபதி படம் ஜனநாயகனுடைய அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு நிற்கிற கூட்டம் தான் பின்னாடி. தளபதி முதலமைச்சர் ஆயிடுவார். அதை எப்படி ஆவார்ப்பா? எப்படியா ஆயிடுவார்? இதுதான் தளபதியுடைய கொள்கைனாப்பா. அதான் சொல்லுவார். அப்புறம் ஒரு பாட்டிலி சொல்லிடுவார் எல்லாத்தையும். 67 நடந்த மாதிரி 77 நடந்த மாதிரி மாற்றம். 67 நடந்தது என்னன்னு முதல்ல விஜய்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியாது. 67 என்ன நடந்துச்சுன்னு விஜய்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும். அதனால தான் பத்திரிகையாளர் சந்திக்க பயப்படுறாரு. 67 ஒரு மாற்றம் வந்த மாதிரி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஏதாவது பத்திரிகையாளர் பேசினா வச்சுங்க. ஏதாவது பத்திரிகை சார் 67 என்ன சார் நடந்துச்சுன்னா அதான் நடந்துச்சு சாமரிக்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ 77 நடந்துச்சு, 77 பிறகு 78 வந்துச்சு அப்படி பார்ப்போம். விஜயனுடைய அரசியல் புரியுது, அவ்வளோதான். அப்போ அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் எந்த கட்சி தலைவராவது மேடையில் இருந்துட்டு ஆட்டின்னு விடுவாங்களா? உலகத்தில் மேடையில் உட்காந்துட்டு ஆட்டின்னு விடுறாப்லையே, இது ஒரு கட்சியாது? இது ஒரு கட்சி தலைவர் செய்யலாது? ஆட்டின்னு எதுக்கு விடுவாங்க? காலேஜில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து செய்வான் அந்த வேலையை. ஒரு அடிப்படை அரசியல் புரிதலே இல்லாத ஒரு தற்குறி விஜய். அதுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய தற்குறிங்க வார்த்தை நல்ல வார்த்தை தான். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டமும் பாவம் அவங்களை சொல்லி குத்தம் கிடையாது. அவங்க ரசிகர்கள் ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டாடி ரசித்த ரசிகர்கள் அவர்களை வாக்குகளாக பயன்படுத்துறாரு விஜய். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தம்பி நண்பிகள் தப்பா சொல்லல. அவங்க ஒரு விஜயை ஸ்கிரீன்ல பார்த்து ஆடி பாடி கொண்டாடி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை ஏதாவது செஞ்சிருவார்னு நினைக்கிறாங்க. அதை தப்பா அவர் மிஸ்கைட் பண்றாருன்றது தான் தோணுது விஜய். அரசியல் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா அவருக்கு ஃபீல்டு நல்லா போயிட்டு இருக்கு, சினி ஃபீல்டு நல்லா போயிட்டு இருக்கு. அதை விட்டு அரசியல் வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ வர்றதுங்கிறதே ஒரு நல்ல ஒரு துணிச்சலான முடிவு தான். அப்படி வரவர் எங்கே தப்பு பண்ணுற? ஏன் அரசியல் இப்போ பத்திரிகையாளர் சந்திக்கிறதையோ அல்லது வந்து ஒரு துணிச்சலான ஒரு அரசியல் நடவடிக்கை மேற்கொள்வதில் அவருக்கு என்ன ஒரு இந்த முடிவு அவர் எடுத்துட்டாரு? அரசியலுக்கு வரணுன்ற முடிவு எடுத்துட்டாரு. வந்துட்டு இதில் நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக செய்யணுங்கிறது அவருக்கு என்ன தயக்கம்? இன்னைக்கு காலையில் ஒரு தாவக்காக சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிட்டு அவரே ஒரு மனசு விட்டுட்டாருங்க. இப்போ ஆதவர்ஜினா வந்த பிறகு தான் ஆக்டிவ். ஆதவர்ஜினாவும் உள்ளே வரலன்னா இப்பயே ஊற்றி மூடிருப்பாங்க. அந்த அளவுக்கு நிலைமையில தான் இருக்கிறார் அவர். சமீபத்தில் அவர் ஆதவர்ஜினா வரதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பார்த்துருக்காங்க. போல் 4% 5% வந்திருக்கு. ஃபண்டும் சரியாக போகலை, எல்லாருமே சொந்த காசை போட்டு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கட்சி நிர்வாகிகள்லாம் ரொம்ப சோழ்வடைஞ்சிட்டாங்க. அடுத்து ஆதவர்ஜினா வரலன்னா இப்பயே கதை முடிஞ்சிருக்கும். தவக்க கதை. ஆதவர்ஜினா தான் உள்ளே வந்து முழுவதுமாக செலவு அளிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபுல்லாக ஆதவர்ஜினா கையில் வாங்கிட்டு இருக்காரு. ஆதவர்ஜினாவுடைய கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதவர்ஜினா தன்னை பூஸ்ட் பண்ணிட்டு தன்னுடைய ஒரு அடையாளம் வந்தாருன்னு பார்க்குறாரு. அந்த ஒரு வேலைக்காக தான் இப்போ இவர் செலவு பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. ஏறக்குறைய அதெல்லாம் பார்க்குறப்ப 2026 70வது படத்து பூஜையை போட்டுருவாங்க போல அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ விஜய் வந்து கையிலேருந்து ஃபண்டு செலவு பண்ணுறது இல்லையா? இல்லை எப்படி செலவு பண்ணுறது? எல்லாருக்குமே ஊருக்கே தெரியுமே. அவர் கூட பல வருஷம் ட்ராவல் பண்ண வேலை பார்த்த எத்தனை நிர்வாகிகள் கூட இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செஞ்சிருக்காரு? இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன்? ஒன்றும் செஞ்சதில்லை. இனி என்ன செய்வேன்? ஒன்றும் செஞ்சதில்லை. அதே மாதிரி தான் கட்சி ஆரம்பிச்சு அந்த நிர்வாகிகள்லாம் காசை போட்டு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜினா வந்த பிறகு தான் கொஞ்சம் செழிப்புமா அதாவது ஈவெண்ட்லாம் போட்டு கொஞ்சம் கார்பரேட் லெவலில் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் செழிப்புமா இருக்கிறாங்க. அது முழுக்க ஆதவர்ஜினா அவர் இன்னைக்கு
அவர் வேலையை காட்ட போறாருன்னு தெரியல. ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது அதுபடி தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே சரி தங்களுக்கான ஒரு அடையாளம், ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அடையாளத்தை நாடுறாங்க. இப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அம்மான் இருக்க மாதிரி, இப்போ வந்து ஒரு ராமதாஸுக்கு வந்து ஐயா, மருத்துவர் ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஸ்டாலின் வந்து தனக்கு ஒரு அப்பான்ற ஒரு கிரெடிட்டை உருவாக்க அவரும் முயற்சி பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து அண்ணான்ற ஒரு விஷயத்த இது பண்ணணும். இந்த அடையாளம் ஏன் பின்பற்றுறாங்க? அண்ணாங்கிறது ஒரிஜினலாக ஒரு அண்ணா இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் பல சாதனைகளை பண்ண அண்ணா. அவர் தான் உண்மையான அண்ணா. இவர் வந்து அவர் பேர் அண்ணா, அதனால அவர் அண்ணா. அவரா மக்கள் அண்ணாதுரையை அண்ணான்னு கூப்பிட்டதே ஒரு அன்பின் அடையாளம் தான். அண்ணான்னு சொல்லலாம், அண்ணாதுரையை அண்ணாங்கிறது கூப்பிடலாம். அதுதான் உண்மையான அண்ணா. தமிழுக்காகவும் மொழிக்காகவும் பாடுபட்டவர். தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு இருமொழி கொள்கை இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆழமாக இருக்குன்னா அவர் போட்டு வச்சுட்டு போன விதை தான். அந்த அண்ணாவுக்கும் இந்த அண்ணாவுக்கும் வேறு ஒரு அடையாளப்படுத்திக்கிற நினைக்கிறார். ஒரு பெண்கள் மத்தியில், ஒரு ஆண்கள் மத்தியில் அண்ணான்னா ஒரு இமேஜ் வரும் அப்படின்னாரு. அது வந்து ரசிகர்கள் கூப்பிட்றாங்களான்னு தெரியல. பொதுமக்கள் ரசிகர்கள் கூப்பிடுவாங்க, பொதுமக்கள் கூப்பிட்றாங்களாங்கிறதுலாம் தன்னிச்சையாக வரணும். அண்ணாவை வந்து அண்ணான்னு வந்து எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க வந்துச்சு. இப்போ கருணாநிதி அப்படிங்கிற பேரை கலைஞருங்கிறது எல்லாருமே இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையாரை வந்து அம்மாங்கிறது கட்சி ஆட்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாருமே அம்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அது என்னன்னா காலப்போக்கில் வரக்கூடிய ஒரு சொல்லாடல். இவராக அவர் வச்சுக்கிட்டார், அண்ணான்னு இவராக சொல்ல பழகிருக்காரு. பட் அது போக தான் தெரியும் அண்ணா எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறார் ஆட்சியில், அரசியலில் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை, அது என்ன வியூகம்? அது பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாரும் வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற அந்த இன்டர்பிரேஷன் தான் வந்து எல்லாருமே தங்களுக்கு ஒரு பேனரை வந்து தேடுறாங்க, டேக் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு வந்து அண்ணா அப்பாவாக இருக்கட்டும், இப்போ இவருக்கு வந்து அண்ணாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிலர் ஜெயலலிதா இயல்பாக வந்துருச்சு, மற்றவங்க அதை வந்து தங்களுக்கு செட் பண்ண பார்க்குறாங்க. இது சரியான ஸ்ட்ராட்டஜி தானே இன்னைக்கு பாலிடிக்ஸில்? இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவாங்களா? அண்ணா ஓட்டு போட்டுருவாங்களா யாராவது? அண்ணாங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை தமிழ்நாட்டில் அப்படின்னா அதை பயன்படுத்தி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம், ஒரு ட்ரேட்மார்க்கை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எடுபடாது. மக்கள்கிட்ட போய் சேர்ந்து பிரச்சனையின் அடிப்படையில், போராட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு தலைவர் உருவாக்க முடியும். பேரை வச்சுக்கிட்டா தலைவர். எம்ஜிஆர் நான் பேர் வச்சு எம்ஜிஆர் ஆயிரும்னா சொல்லுங்க. எம்ஜிஆர் நான் பேர் வச்சுருக்கீங்க, நீங்கள் அண்ணான்னு பேர் வச்சுக்கிறீங்க. இல்லை நீங்கள் வந்து ஐயா நீங்கள் பேர் வச்சுக்கிட்டா நீங்கள் ராமதாஸ் ஆயிருவீங்களா, டாக்டர் ராமதாஸ் ஆயிருவீங்களா? பேர் வச்சாலும் ஒன்றும் முடியாது. சோறு வைக்கணும்ல. அதுக்கு முதல்ல வந்து வேலை பார்க்கணும், களத்துக்கு போகணும், பிரச்சனையை பேசணும், போராடணும். இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவில் இருக்குது, நம்மளுடைய கல்விக்கு, மொழிக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதை நோக்கி பெருசாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஒன்றிய அரசை நோக்கி கேட்கணும், ஃபண்டை கொடுங்கன்னு கேட்கணும், டெல்லிக்கு போய் பார்க்கணும், டெல்லியில் போராட்டம் பண்ணணும், மாவட்ட தலைநகரில் போராட்டம் பண்ணணும், பத்திரிகையாளர் சந்திப்பை டெய்லி பார்க்கணும். எனக்கே மூச்சு வாங்குது விஜய்க்கு என்ன தெரியல. பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அரசியல் தலைவர் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் திரும்ப பல விமர்சனங்கள் அவரை நோக்கி வந்தாலும் கூட அவர் வந்து பேச மாட்டாரு. என்ன பிரச்சனை, ஏன் வாடா என்னையும் கூப்பிடுறீங்கன்னா வந்தா கிட்னி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பில் சில கேள்விகளுக்கு விஜய்கிட்ட பதில் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நான் கேட்ட கேள்விலாம் நான் போய் உட்காந்துன்னு வச்சுக்கேன் பிரஸில், இதெல்லாம் கேட்பேன். விஜய்க்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏங்க ஒன்றிய அரசை நோக்கி ஏங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, மாநில அரசை நோக்கி கேட்குறீங்களே, இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. விஜய் என்ன பதில் சொல்லுவார்? அந்த நேரத்தில் யாராவது பக்கத்தில் எழுதி கொடுத்தா தான் வாங்கி படிக்க முடியும். அதுதான் விஜயினுடைய அரசியல் புரிதல். அதனால் பத்திரிகையாளர் சந்திக்க தவிர்க்கிறார். அதான் இப்போ இப்படியே வந்து ஒரு தலைவரால் அரசியலில் ட்ராவல் பண்ண முடியும். பத்திரிகையாளர் அட்ரஸ் பண்ணாமலே இஷ்யூஸ் வருது, இஷ்யூஸ் பேஸ் வருது. இது இப்போ கூட பெரிய இஷ்யூஸ் இல்லை. இப்போ நாடே பத்திரிகை இது மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருதுன்னா அன்றைக்கி நீங்கள் கிரவுண்டில் இறங்கி அரசியல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பத்திரிகையாளர் வந்து நிற்பாங்க, நிச்சயமாக ஒரு போராட்டம் பண்ணவோ எதுனாலும் வந்து நிற்பாங்க. எப்படி வந்து அட்ரஸ் பண்ண முடியும்? இந்த பாலிடிக்ஸ் எப்படி லைவ்லாம் கொண்டு போக முடியும்? இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நிறையா. அதான் ஆன்லைன் அரசியல். அது ஒரு ஆன்லைன்லேயே வீட்டிலேயே உட்காந்துட்டு ஃபோட்டோ அமைச்சிக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே வராமே அப்படி ஒரு அரசியல் இந்திய உலகத்திலே முதல் முறையாக ட்ரை பண்ணுறாப்புல. புது ஃபார்மெட்டு, அறிக்கையை மட்டும் கொடுக்குறது, ஏதாவது நல்ல நாள் பெரிய நாளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, வீட்டில் உட்காந்து ஏதாவது பேசுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு அரசியல் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு அரசியலுக்கு ஒரு தளபதி அதுலேயும் முன்னுதாரணமாக தருகிறார். அவங்க என் தம்பிகிட்ட கட்டின்னு வச்சுக்க, தம்பி தாங்க எழுத்து அதான் சொல்லுவாங்க. அரசியல் எங்கள் தளபதி அதுலேயும் முன்னுதாரணமாக இருக்குது. அது வந்து ஒரு ஃபார்மெட்டான அரசியல் நாங்கள் பண்ணல, ஒரு வேடதாரி அரசியல் பண்ணல அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏன் இஃப்தார் பாட்டில் விஜய் பண்ணது அதெல்லாம் எதனா அரசியல் இது? அப்போ விஜய்க்கு ஒன்றும் வந்து வெளியில் வர்றதுக்கு பயப்படுறாரு, பத்திரிகையாளர் சந்திக்க பயப்படுறாரு, இந்த அரசியல் எடுப்படாது. இல்லை சார், எனக்கு அதான் எனக்கு டவுட். இப்போ பத்திரிகையாளர் சந்திக்க பயப்படுறாரு, வெளிப்படையாக மக்களை சந்திக்க பயப்படுறாரு அப்படின்னா பயம் இருக்குங்கிற ரியல்னா அரசியலுக்கே வந்துருக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா அவருக்கு வந்து ஃபீல்டு நல்லா போயிட்டுருக்கு, அவர் அதிலே ட்ராவல் பண்ணி போகலாம். அதிகபட்சம் உங்களோட அரசியல் சினிமாவில் நீங்கள் வசனமாக பேசிட்டே போயிடலாம். இதுக்கு வந்து இப்படி வரணும். ஏன்னா இது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், உங்களுக்கு புரியுது. அந்த வரும்போது எல்லாரும் அதான் சொன்னாங்க, அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், விஜய் வராரே, தாங்குவாரா, செய்வாரா அப்படின்னு பலரும் அதை சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதுபடி தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. விமர்சனத்துக்கு உட்பட்ட நபராக இருக்காரு. என்ன பிரச்சனை அவர்கிட்ட அப்படின்னு? விஜய்க்கு அழுத்தம் தான். விஜய் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தான். மாஸ்டர் படத்துக்கு முன்னால் விஜய், மாஸ்டர் படத்துக்கு பின்னால் விஜய்.
மாஸ்டர் படம் ஷூட்டிங் நெய்வேலியில் நடந்துட்டு இருக்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவர் சம்மந்தப்பட்ட எல்லா கண்டம் ரைடு போச்சு. ஒரு வேன் மேலே ஏறின்னு ஒரு செல்ஃபி போட்டார். அடுத்த நாள் காலையில் எச் ராஜா வந்து இவர் ஜோசப் விஜய்னு பேசினார். நான் ஜோசப் விஜய் தான் சொல்லி இவர் லெட்டர் பேர்லேயே ஏற்று கொடுத்தாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பீஸ்ட்னு ஒரு படம் வருது. இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சார படமாக அந்த படமாக முழுவதும் அமைஞ்சு அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக எதுக்க ஆரம்பிச்சார், கட்சி ஆரம்பித்தார், நீங்கள் வந்துட்டார். இது வந்து இந்த 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 சேஞ்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் யார் இவருக்கு பின்னாடி இருந்து இயக்குறார்கள், என்ன அழுத்தம் விஜய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இந்த ரைடு இவங்க பேசினது, அதுக்கு பிறகு வந்த படம், அதுக்கு பிறகு இப்போ அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே இவர் யார், இவருக்கு பின்னாடி யார் இருக்கா, இவருக்கு பின்னாடி என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, இவருக்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியும். இது நான் வந்து வெரி பிகினிங்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்க போகுது, இதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. போக 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 எல்லாருக்குமே இந்த விஷயம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர், நீங்களே இந்த அளவுக்கு இதை வந்து அசியூம் பண்ணுறீங்க அப்படின்னா, திருமாவளவன்ங்கிறது சீனியர் பொலிட்டிஷியன். அவர் வந்து இந்த விஷயத்தை ஈஸியாக அசம் பண்ணியிருப்பார். அவர் அப்படிப்பட்ட நபர் ஏன் வந்து விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, விஜய் வரவேற்கிறாரு, விஜயோட மேடையை பகிர்ந்துக்கிறதெல்லாம் சில முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. ரொம்ப ஜெல்லாக ட்ரை பண்ணாரெலாம் பார்த்தோம் நம்ம கடந்த காலத்தில். எப்படி அவர் வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விஜய் வந்து இப்படி தான் வராரா, இதை நம்ம தவிர்க்கணுமே அப்படின்ற இடத்துக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்பயுமே யார்ட்டையுமே இந்த மாதிரியாக ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எந்த அரசியல் கட்சி தலைவர் மாரி அவர் வந்து விமர்சனம் பண்ணது கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ண மாட்டார். ஒரு கட்சி ஆரம்பிக்கிற நடிகர், அந்த அந்த நடிகருடைய பின்னாடி விசிகா தம்பிகளும் இருக்காங்களா, நடிகர் ரசிகராக இருப்பாங்கல்ல, எல்லாரும் இருப்பாங்க. அப்போ எல்லா ரசிகர்களும் அந்த அந்த அவங்களுடைய உணர்வுகள் மதிக்கணும்ல. அப்படி நாகரீகத்தின் அடிப்படையில் வர்றாரு, வாழ்த்துக்கிறார். இப்போ போய் சேர்ந்துருக்காரா அவர் பின்னாடி? விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பின்னாடி அவர் போய் நிற்கிறாரா? இல்லையே. கொஞ்ச நாளில் அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு போச்சு, வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்ச பிறகு அவருடைய இப்போ கடுமையாக எதுக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய செயல்பாடுகள் என்னங்கிறது ஓப்பனாக பேசுகிறார். அப்போ முதல்ல ஒருத்தர் வர்றாரு அந்த கட்சியில், அந்த அவருடைய ரசிகர்களாக எல்லா கட்சி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் நாகரீகத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்த்து, அது வந்து நாகரீகமாக சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி போய் நிற்கலையே, மேடையை பருந்துக்கலையே. இப்போ வாங்கன்னு கூட்டணி வாங்க ஆட்சியில் பங்கு தரங்கிறார், போயிருக்காரா போலையே. அப்போ அதை நம்ம வந்து அவருக்கு புரிதல் இல்லாமல் நீங்கள் அவரை கெஸ் பண்ணாரான்னு, அப்போ எல்லா புரிதலும் அவருக்கும் தெரியும், கெஸ் பண்ணார். அதனால தான் எல்லாத்தையும் தவிர்த்தார். குமுத மேடையில் அவங்க என்ன பேசுவாங்கன்றதை தெரிஞ்சே தான் தவிர்த்தார். விகடன் மேடையில் என்ன பேசுவாங்கன்னு தெரிஞ்சே தான் தவிர்த்தார். இப்போ அவருக்கு அந்த பார்வை இருக்குது, அது தெரிஞ்சதுனால தான் கொஞ்சம் விலகி போயிட்டு இருக்காரு. அதனால தான் நடந்துச்சு அவ்வளவு. எல்லாருக்குமே தெரியும் விஜயினுடைய அரசியல், விஜயினுடைய பின்புலம் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஒரு கட்சி ஆரம்பி எல்லா கட்சி தலைவரும் வாழ்த்து சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து சொன்னார். அது உதயநிதி ஸ்டாலின் தெரியாதுன்னு அர்த்தமா? இல்லை, அப்படி இல்லை. திமுகவையோ மற்ற கட்சியை தாண்டி விசிகவும் தாவேகவும் ரொம்ப இணைச்சு பேசப்பட்டுச்சு. இணைக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்தார்கள். அது அவர் திருமாவளவன் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆதவர்ஜனா வச்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு உண்டான முயற்சியில் எடுத்தாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அதை தவிர்த்துட்டாரே. அதுக்கு பலியடாக ஆகலையே. அரசியலில் அவ்வளோ ஒரு புதிய நபர்லாம் கிடையாது. அவருக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் 20 வருஷம் அரசியல் பண்ணி வந்திருக்கிறாரு. யார் என்னங்கிறது அவருக்கும் தெரியும். தெரிஞ்சேதானே அந்த நிகழ்ச்சி தவிர்த்தார். தெரிஞ்சேதானே ஆதவர்ஜனா வெளியே ஏற்றினார். தெரிஞ்சதுதானே இன்னைக்கு வந்து ஆதவர்ஜனா அவர் வெளியே இல்லை, அவராக வெளியே போயிட்டார். ஆதவர்ஜனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்புறம் அதுக்கு அவரை சேர்ந்தார். கட்சியிலேருந்து வந்து அவர் வந்து 6 மாதம் சஸ்பென்ஷன் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவரே விலகிட்டார். அதான் நடந்தது. எப்படி ரெண்டும் ஒன்று தான். நீக்கப்பட்டாங்கிறதுக்கும் சஸ்பெண்ட் பண்ணாங்கிறதுக்கும் ஒன்று தான். அது வந்து இப்போ என்னன்னா அவருடைய அரசியல் புரிதல் தெரிஞ்சதுனால தானே அவர் விலகி நிற்கிறார். அப்படி இவ்வளோ தூரம் அவர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்தவரை இந்த இவ்வளோ தூரம் வந்து வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையே, இல்லை இருக்காது. அப்போ இவருடைய நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சதுனால தான் அதை தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ ஆதவர்ஜனாவுக்கு ஒரு லாங் அரசியல் ஒரு இது இருக்குது, ஒரு அஜெண்டா இருக்குது. அவர் அதை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்காரு. ஆதவர்ஜனாவை பொறுத்தவரை தன்னை ஒரு அரசியல் பிரபலமாக அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாக்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு வந்து ஒரு கட்சியாக தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லை, ஒரு செலிபிரிட்டி கிடையாது. அப்போ பிசிகாவுக்கு போகிறாரு. பிசிகாவில் துணை பொதுச் செயலாளர் வாங்குறாரு. அங்கே ஒரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுலே இருந்தார். விசிகாவில் அங்கே இருக்கிறப்ப விசிகாவுக்குள்ள இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னதெல்லாம் நிறையா இருக்கும். அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற வேலையே செஞ்சுட்டு இருந்தார். அது ஒரு கட்டத்தில் வெளியே போயிட்டார். அதற்கு பிறகு என்ன பண்ணார்னா இப்போ போய் தாவேக்காவில் போய் நிற்கிறார். தாவேக்காவில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா இன்றைக்கி வந்து அவர் வந்த பிறகு அவருடைய முகத்தை பிரிச்சா உயரமாக இருக்கிறதுனால அவரும் உயரமாக தெரிய ஆரம்பிச்சார். அதனால வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் கொஞ்சமாக டவுன் பண்ணப்பட்டு தாவேக்காவினுடைய முகமாகவே மாறப்படுவார். அந்த பாப்புலாரிட்டியை வச்சு தன்னை அடுத்த கட்டமாக நகர்த்திட்டு போகிறது வெளியே பார்ப்பார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்கிறதுக்கு அவருக்கு ஒரு களம் தேவைப்படுது. இப்போ அந்த களம் தாவேக்காவாக பயன்படுத்துகிறார். நல்ல சார், இந்த அரசியல் எதை நோக்கி நகர்றது பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.